கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பெரிய அறையில சரியா 100 ஹிந்துக்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட உங்களில் எத்தனை பேர் அசைவம் சாப்பிடுறவங்க அப்படின்னு கேட்டா எத்தனை கைகள் உயரும்னு கேக்குறீங்க? ஆமா, ஒரு 20 கைகளா இல்ல 30 கைகளா? ஆனா பியூர் ரிசர்ச் சென்டர் டேட்டா என்ன சொல்லுது தெரியுமா? சரியா 56 பேர் அசைவம் சாப்பிடுறவங்க. வாவ், பாதிக்கு மேல. ஆமா, அதாவது 56%. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? கண்டிப்பா. இந்த புள்ளிவிவரம் பலருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடியதுதான். ஏன்னா இப்போ நீங்க சமூக வலைத்தளங்களையோ இல்ல சமீபத்துல வர சில படங்களையோ பாத்தீங்கன்னா ஆமா, ஒரு குறிப்பிட்ட பிம்பம் இருக்கு. சரியா சொன்னீங்க. அதாவது உண்மையான ஹிந்துக்கள்னா அவங்க கட்டாயம் சைவம் மட்டுமே சாப்பிடுறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் பொது புத்தில ஆழமா விதைக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த டீப் டிரைவ்ல வரலாற்று நூல்கள், சமூகவியல் ஆய்வுகள், அப்புறம் தரவுகளை வச்சு இந்த பிம்பத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை அலச போறோம். ஆமா, இதுல ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவா தர்க்க ரீதியா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா, நேயர்களுக்கு அது தெளிவுபடுத்திடலாம். நாம இங்க எந்த ஒரு சித்தாந்தமும் சரியா தவறான வாதிட வரல. மாறா ஆயிரக்கணக்கான வருஷங்களா இந்த உணவு பழக்கம் எப்படி உருமாறி இருக்கு, அது எப்படி இன்னைக்கு ஒரு அடையாளமா மாறி இருக்குங்கிறத, அதாவது கொடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில மட்டுமே ஆராய போறோம். 100க்கு 100 உண்மை. எந்த அரசியல் சார்பும் இல்லாம தரவுகளை மட்டும் பார்க்க போறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். இப்போ இருக்கிற அந்த 56% அசைவ உணவு பழக்கம் அப்படிங்கிறது நேற்றோ இன்றோ திடீர்னு முளைச்சு ஒண்ணு இல்ல. கண்டிப்பா இல்ல. இதை புரிஞ்சுக்க நம்ம நேர ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான வேதங்கள் அப்புறம் இதிகாசங்களுக்கு பயணம் செய்ய வேண்டியிருக்கு. ரொம்ப ஆழமான பயணம் அது. பழைய நூல்களை புரட்டும் போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தோணுச்சு. அதாவது சொல்லுங்க. இது நாம இன்னைக்கு இன்டர்நெட்ல படிக்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது விதிமுறைகள் மாதிரி இருக்கா? ஓ, எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு பெரிய எழுத்துக்கள்ல மிரட்டிட்டு கீழே ரொம்ப சின்ன எழுத்துக்கள்ல சில விதிவிலக்குகளை கொடுத்திருப்பாங்களே, அது மாதிரி. ஹஹா, நீங்க சொல்ற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒப்புமை 100க்கு 100% கச்சிதமா பொருந்தும். அப்படியா? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ மகாபாரதத்தோட அனுசாசன பர்வத்தை எடுத்துக்குவோம். சரி. அதோட 116வது அத்தியாயத்துல யுதிஷ்டிரர் பீஷ்மர் கிட்ட இறைச்சி சாப்பிடறதால ஏற்படுற பாவங்கள் பத்தி கேக்குறாரு. ஓஹோ. அதுக்கு பீஷ்மர் இறைச்சி சாப்பிடுறவங்க கும்பி பாகம் அப்படிங்கிற நரகத்துக்கு போவாங்கன்னு ரொம்ப கடுமையா சொல்றாரு. இத படிச்ச உடனே அப்பாடா, அசைவம் சாப்பிடுறது முற்றிலுமா தடை செய்யப்பட்டிருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். அதே உரையாடல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அதே பீஷ்மர் மனுஸ்மிருதிய கோட் பண்ணி என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? வேத மந்திரங்களால புனிதப்படுத்தப்பட்ட அப்புறம் சடங்குகளுக்காக படைக்கப்பட்ட இறைச்சி தூய்மையானது அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் பொறுங்க. இது மிகப்பெரிய முரண்பாடா இருக்கே. ஆமா, மேலோட்டமா பார்த்தா முரண்பாடுதான். ஒரே உரையாடல்ல முதல்ல அசைவம் சாப்பிட்டா நரகம்னு சொல்றாரு, அப்புறம் அதே இறைச்சி மந்திரங்களால புனிதப்படுத்தப்பட்டா தூய்மையானதுங்கிறாரு. அதுதான் இங்க உள்ள சூட்சுமமே. இது அன்றைய சமூகம் எப்படி ஏத்துக்குச்சு? எதுக்காக இப்படி ஒரு குழப்பமான விதிமுறை? அன்றைய காலகட்டத்துல இறைச்சி சாப்பிடுறது பாவம் அல்ல, ஆனா அதை எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு. ஓ, சடங்குகள் வழியா சாப்பிட்டா ஓகேவா? ஆமா, இந்த முரண்பாடு பீஷ்மரோட மட்டும் நின்னுடல. வியாச சம்ஹிதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சமூக பிரிவுகளுக்கு ஏத்த மாதிரி எப்படி இறைச்சி சாப்பிடலாம்னு ரொம்ப தெளிவா வகுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சமூக பிரிவுகளுக்கு ஏத்த மாதிரியா? அதாவது ஒரு பிராமணர் மத சடங்குகளுக்காக பலியிடப்பட்ட இறைச்சியை தவிர வேற எந்த இறைச்சியும் சாப்பிடக்கூடாது. ஆனா அவர் ஒரு யாகத்துல அர்ச்சகரா செயல்படும் போது அந்த வேள்விக்கு பயன்படுத்தின இறைச்சியே சாப்பிடலாம். வாவ், இது உண்மையிலேயே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். மற்ற பிரிவினருக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அதே போல சத்திரியர்கள் தேவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் படைச்சதுக்கு அப்புறமும் வைசியர்கள் பித்ருக்களை வழிபட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இறைச்சியை விலைக்கு வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனுஸ்மிருதியும் இதையே தான் சொல்லுதா? கண்டிப்பா. மனுஸ்மிருதியோட 5வது அத்தியாயம் 27வது ஸ்லோகமும் இதையே தான் வலியுறுத்துது. அதாவது சடங்குகளின் பெயரால் இறைச்சி சாப்பிடுறது அப்படிங்கிறது அங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறையாவே இருந்திருக்கு. 100%. அது ஒரு வழிபாட்டு முறையாவே இருந்திருக்கு. ஓஹோ. அப்படி என்றால் இறைச்சி உண்பது முற்றிலுமா தடை செய்யப்படல, மாறா அதை எப்படி எப்போது சாப்பிடணும்னு சில நிபந்தனைகள் இருந்திருக்கு. ஆமாம். எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் அந்த பதிவுகள்ல கண்ல பட்டுச்சு. ராமாயணத்துல கூட அசைவ உணவுகள் பத்தின குறிப்புகள் இருக்கா? இருக்கு. வால்மீகி ராமாயணத்தோட அயோத்தியா காண்டம் 52வது அத்தியாயத்துல
மிக முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கு. அது என்ன குறிப்பு? சீத்தை கங்கை நதிய கடக்கும்போது, நாங்க வனவாசம் முடிஞ்சு பத்திரமா திரும்பினா உனக்கு 1000 மட்பாண்டங்கள்ல இறைச்சியும் மதுவும் படைக்கிறேன்னு கங்கை நதிக்கு பிரமாணம் செய்றாங்க. நிஜமாவா? இதை யார் பதிவு செஞ்சிருக்கா? இத சுவாமி விவேகானந்தரே அவரோட தி ஈஸ்ட் அண்ட் தி வெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்துல ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. வாவ்! எப்படி சொல்றீங்க? இப்போ காட்டுல வனவாசம் செய்யும்போது விவசாயமா செய்ய முடியும். அவங்களுக்கு வேற என்ன உணவு கிடைச்சிருக்கும்? ஆமா, அது ஒரு பிராக்டிக்கலான விஷயம்தான். அது உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவையாதானே இருந்திருக்கும். கண்டிப்பா. ஆனா இதை விட ஒரு சுவாரஸ்யமான கதை மகாபாரத வனப்பர்வத்தோட 256வது அத்தியாயத்துல வருது. அதென்ன கதை? பாண்டவர்கள் காட்டுல வனவாசம் செய்யும்போது தொடர்ந்து மான்களை வேட்டையாடி சாப்பிடுறாங்க. ஓகே. அவங்க 1 வருஷம் 8 மாசங்கள் அந்த மான்களை நம்பியே உணவுக்காக வாழ்ந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல காட்டுல மானினம் பெருமளவு குறைஞ்சிடுது. அப்புறம் என்னாச்சு? அப்போ மீதமுள்ள மான்கள் யுதிஷ்டிரோட கனவுல நாங்க அழிவின் விளிம்புல இருக்கோம், தயவு செஞ்சு நாங்க இனப்பெருக்கம் செய்ய எங்களை விட்டுடுங்க அப்படின்னு முறையிடுதான். ஒரு நிமிஷம். ஒரு முழு மான் கூட்டமே கனவுல புகார் அளிக்கும் அளவுக்கு அவங்க வேட்டையாடி அசைவம் சாப்பிட்டிருக்காங்களா? ஆமா, அதுக்கப்புறம் தான் அவங்க தங்களோட இடத்தையே மாத்திக்கிறாங்க. ஆனா இத வெறும் உயிர் வாழ்வதற்கான கட்டாயமாவோ இல்ல காட்டுல தானே இருந்தாங்க அப்படின்னு மட்டும் சுருக்கிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா பிரகதாரண்ய உபநிடதத்தில் உள்ள ஒரு குறிப்பை படிச்சப்போ நான் உண்மையிலே திகைச்சு போயிட்டேன். ஆமா, அந்த அறிவான குழந்தை பிறக்கிற குறிப்பு தானே? அதேதான். ஒரு அறிவான குழந்தை பிறக்க மாட்டுக்கறி சாப்பிட்ட சொன்னாங்களா? ஆமா, பிரகதாரண்ய உபநிடதத்தோட 6வது அத்தியாயம் அதத்தான் சொல்லுது. என்ன சொல்லுது சரியா? அதாவது ஒரு சிறந்த அறிவாற்றல் கொண்ட மகன் பிறக்க வேண்டும்னா நெய்யோட காளை இறைச்சிய கலந்து சாதம் சமைச்சு கணவனும் மனைவியும் சாப்பிடணும்னு அது பரிந்துரைக்குது. வாவ்! இது முற்றிலும். ஆமா, இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான விஷயம் என்னன்னா, பண்டைய காலத்துல இறைச்சி சாப்பிடுறதுங்கிறது ஏதோ மறைச்சு செய்ய வேண்டிய குற்றமோ இல்ல பசிக்காக மட்டும் செய்யப்படுற செயலோ இல்ல. அது அவங்களோட அன்றாட வாழ்விலும் வேள்விகளையும் ரொம்ப ஆழமா இருந்திருக்கு. கண்டிப்பா. ஏன் அறிவான குழந்தை பிறக்கணுங்கிற நம்பிக்கையில கூட அது ஆழமா வேரூன்றி இருந்திருக்கு. இங்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மக்கள் எதை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற அவங்களோட உணவு பட்டியலை, அதாவது மெனுவை மதம் மட்டுமே தீர்மானிக்கல, அவங்க வாழும் புவியியலு தான் பெருமளவு தீர்மானிக்குது அப்படிங்கிறது இதுல இருந்து புரியுது. அது ஒரு மிகச்சிறந்த பார்வை. மத கோட்பாடுகளை விட மக்களோட வாழ்வாதாரமும் அவங்கள சுற்றியுள்ள இயற்கையும் தான் அவங்க உணவு பழக்கத்தை வடிவமைக்குது. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? ஒரு கிளாசிக் உதாரணம் இருக்கு. கொங்கன் பகுதியை சேர்ந்த சரஸ்வத் பிராமணர்களை எடுத்துக்குவோம். சரி. ஒரு காலத்துல அவங்க வாழ்ந்த பகுதியில ஓடுன சரஸ்வதி நதி வறண்டு போய் மிகப்பெரிய பஞ்சம் வந்துடுச்சு. அப்போ விவசாயம் பண்ண முடியாதே. அதுதான் பிரச்சனை. விவசாயம் செய்ய முடியாத அந்த சூழல்ல உயிர் பிழைக்க அவங்களுக்கு இருந்த ஒரே வழி மீன் பிடிக்கிறது தான். ஆனா அவங்க மத விதிகளையும் காப்பாத்தணுமே. அதுதான் சவால். தங்களோட மத விதிகளையும் காப்பாத்தணும், அதே சமயம் உயிர் வாழவும் செய்யணும். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? அவங்க மீன்களை சமுத்திர புஷ்பம், அதாவது கடலின் பூக்கள் அப்படின்னு பேரிட்டு சாப்பிட தொடங்குனாங்க. வாவ்! மீன சமுத்திர புஷ்பம்னு சொல்றது ஒரு அருமையான சமாளிப்பு. ஆமா, வறட்சி அப்படிங்கிற ஒரு புவியியல் மாற்றம் எப்படி ஒரு சமூகத்தோட உணவு பழக்கத்தை நியாயப்படுத்துச்சு பாத்தீங்களா? அதாவது தங்களை சூழ்நிலைக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் ஒரு புத்திசாலித்தனம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. வங்காளத்திலயும் இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்குன்னு படிச்சேனே. நிச்சயமா. வங்காள பிராமணர்களோட திருமணங்கள்ல தத்வா அப்படிங்கிற ஒரு சடங்கு நடக்கும். தத்வா அப்படின்னா? அதுல மணமகனுக்கு நல்ல அலங்கரிக்கப்பட்ட ரோகு மீனை பரிசளிப்பாங்க. கல்யாணத்துல மீன் பரிசா? ஆமா, மீன் இல்லாம அங்க எந்த மங்கள காரியமும் முழுமையடையாது. அது மட்டுமல்ல, சொல்லுங்க. ஒரு குடும்பத்துல யாராவது இறந்துட்டா 13வது நாள்ல நடக்கிற மத்ஸ்யமுகி அப்படிங்கிற சடங்குல மீன் பரிமாறப்படுறது ஒரு முக்கியமான சம்பிரதாயம். அப்ப அங்க மீன் அப்படிங்கிறது வெறும் உணவு இல்ல? இல்லவே இல்ல. அது பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்களோட கலாச்சாரத்தோட கலந்த ஒரு குறியீடு. மனிதர்கள் தங்கள் வசிக்கும் இடத்துக்கு ஏற்ப தங்களை மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா புரியுது. ஆமா. ஆனா கடவுளுக்கே இத படைக்கிற பழக்கமும் இருக்கே. துரோண பருவத்துல அர்ஜுனன் இறைச்சியை கடவுளுக்கு படைக்காம உண்வதே பாவம் அப்படின்னு சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு. இதை எப்படி பாக்குறது? இங்க நாம ஒன்ன கவனிக்கணும். அர்ஜுனன் இறைச்சி சாப்பிடுறத பாவம்னு சொல்லல. பின்ன எதை பாவம்னு சொல்றாரு?
அத தெய்வங்களுக்கு படைக்காம தனியா சாப்பிடுறது தான் பாவங்கிறாரு. ஒரு சடங்கு முறைய பின்பற்றணும் அப்படிங்கறது தான் அங்க விதியா இருந்திருக்கு. ஓஹோ, அப்ப சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடலாம். ஆமா, இந்த நம்பிக்கை பல நூற்றாண்டுகளை கடந்தும் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி பல கோவில்கள்ல தொடருது. இதை நான் கொஞ்சம் பட்டியலிட விரும்புறேன். ஏன்னா இது பல நேயர்களுக்கு புதிய செய்தியா இருக்கலாம். கண்டிப்பா சொல்லுங்க. கோல்கத்தாவுல உள்ள புகழ்பெற்ற காளிகாட் கோவில், தாராபீத் கோவில், அசாம்ல உள்ள காமாக்யா கோவில், ஒடிசாவுல உள்ள விமலா கோவில், உத்தரப்பிரதேசத்தோட தரக்குல்லா தேவி கோவில் என இந்தியாவோட பல முக்கிய சக்தி பீடங்கள்லயும் பழமையான கோவில்கள்லயும் இறைச்சி படையல் இன்னைக்கும் நடக்குது. ஆமா, இதெல்லாம் ரொம்ப பிரபலம். அதைவிட சுவாரஸ்யம் என்னன்னா, தமிழ்நாட்டுல உள்ள முனியாண்டி சுவாமி கோவில்கள்ல தெய்வத்துக்கு சிக்கன் அப்புறம் மட்டன் பிரியாணியே படையலா போடப்படுது. ஆமா, அந்த பிரியாணி படையல் ஒரு சிறந்த உதாரணம். இது ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? நாட்டார் தெய்வ வழிபாடுகள்ல அசைவ படையல் அப்படிங்கிறது மக்களோட அன்றாட வாழ்வியலோட கலந்த ஒண்ணு. அதாவது அவங்க சாப்பிடுறத சாமிக்கும் கொடுக்கறாங்க. சரியா சொன்னீங்க. மக்கள் தாங்கள் எதை சுவையாவும் உயர்வாவும் கருதுறாங்களோ அதையே தங்களோட இஷ்ட தெய்வங்களுக்கும் படைக்கிறாங்க. பக்திக்கும் உணவுக்கும் இடையிலான மிக நெருக்கமான பிணைப்பு அது. இதன் உண்மையான அர்த்தம் என்ன? இதிகாசங்கள்ல அசைவம் இருக்கு, பிராமண சமூகங்கள்ல புவியலுக்கு ஏற்ப அசைவம் இருக்கு, என் கோவில்கள்ல பிரியாணி வர படையலா இருக்கு. ஆமா, அப்படின்னா எப்போ எப்படி சைவ உணவு மட்டும் புனிதமானதா மாறத் தொடங்குச்சு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வெறும் உணவு பழக்கம் சார்ந்த விஷயமா, இல்ல அதிகாரத்தை கையில வச்சுக்கிறதுக்கான ஒரு தந்திரமா? இது ஒரு வகையான மார்க்கெட்டிங் தந்திரம், அதாவது ரீபிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தோணுதே. இத நாம ஒரு பெரிய சித்திரத்தோட, அதாவது பிக பிக்சரோட பொருத்தி பார்க்கணும். எப்படி? வரலாற்றுல நாம கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்னோக்கி போகணும். சரி, அங்க என்னாச்சு? அந்த காலகட்டத்துல தான் மகாவீரர் அப்புறம் புத்தரோட தாக்கத்தால அஹிம்சை தத்துவம் இந்திய துணைக்கண்டத்துல மிக வலுப்பெற தொடங்குச்சு. ஓ, சமணமும் பௌத்தமும் வளரத் தொடங்கிய காலம். ஆமா, விலங்குகளை பலியிடுற பழைய யாக முறைகளுக்கு எதிரா மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் உருவாச்சு. இது அன்றைய சமூகத்துல ஆன்மீக தலைமை தாங்கியவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா அமைஞ்சிருக்கும்ல? கண்டிப்பா, அது அவங்களோட அதிகாரத்துக்கே வந்த சவால். அதாவது பௌத்தமும் சமணமும் கொண்டு வந்த அகிம்சை அலை சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு தங்களோட தார்மீக மேலாதிக்கத்தை தக்க வச்சிக்க ஒரு புதிய அடையாளம் தேவைப்பட்டுச்சு இல்லையா? சரியா பிடிச்சிங்க. சமூகத்துல தங்கள் மேலாதிக்கத்தை தக்க வைக்க பிராமணர்களும் சமூகத்தோட மேல்தட்டுல இருந்த வணிகர்களும் சைவ உணவுக்கு மாறத் தொடங்குனாங்க. இதுதான் நீங்க சொல்ற அந்த ரீபிராண்டிங் ஸ்ட்ராட்டஜியா? ஆமா, நீங்க சொன்ன அதே ரீபிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஆனா இது வெறும் ஆன்மீக மாற்றம் மட்டும் இல்ல, வேணும், இது ஒரு ஆழமான பொருளாதார சலுகையும் கூட. அதாவது எக்கனாமிக் பிரிவிலேஜ். பொருளாதார சலுகையா? அது எப்படி உணவோட சம்பந்தப்படும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இறைச்சிய நம்பாம காய்கறிகள், பால், நெய், தானியங்கள்னு அனைத்தையும் விலை கொடுத்து வாங்கி ஆமா, முழுமையா சைவ உணவை மட்டுமே சாப்பிடக்கூடிய பொருளாதார வசதி அன்னைக்கு வணிகர்களுக்கும் மேல்தட்டு மக்களுக்கும் மட்டுமே இருந்துச்சு. ஓ, அப்போ சாதாரண மக்கள், ஆடுகள்ல வாழ்ந்தவங்க, ஏழைகள், அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் புரத தேவைக்காகவும் எளிதில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவும் இறைச்சியையும் குறிப்பா மாட்டுக்கறியையும் தொடர்ந்து சாப்பிட்டாங்க. ஆக உணவு அப்படிங்கிறது வெறும் பசி தீர்க்கும் விஷயம் இல்ல. இல்லவே இல்ல. அது ஒருவரோட சமூக அந்தஸ்தை தீர்மானிக்கிற அளவுகோலா, ஒரு அதிகார படிநிலையா மாறிடுச்சு. ஆமா, இது சமூகத்துல மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்துச்சு. டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்த வரலாற்று மாற்றத்தை மிக துல்லியமா பதிவு செஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் கூறுறாரு, உணவு பழக்கம் 2 மிகப்பெரிய பிரிவினைகளை உருவாக்குச்சு. ஒன்னு சைவம் சாப்பிடுறவங்க, அப்புறம் அசைவம் சாப்பிடுறவங்க. மற்றொன்று மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க, அப்புறம் சாப்பிடாதவங்க. இது ரொம்ப ஆழமான ஒரு பிரிவினையாச்சே. ஆமா, இதுல மாட்டுக்கறி சாப்பிடுறது அப்படிங்கிறது தீண்டாமைக்கான ஒரு முக்கிய கோடாவே மாறிடுச்சுன்னு அம்பேத்கர் விளக்குறாரு. உணவு எப்படி ஒரு அதிகாரம் மற்றும் ஒடுக்குமுறை கருவியா உருமாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கான தெளிவான சான்று இது. கண்டிப்பா. இந்த வரலாற்று பின்னணியை கேட்கும்போது இன்றைய புள்ளி விவரங்களும் அரசியலும் நமக்கு இன்னும் தெளிவா புரியுது. ஆமா, இப்போதைய நிலவரத்தை வச்சு பார்த்தா ஈஸியா புரியும். நாம மீண்டும் இன்றைய தரவுகளுக்கே வருவோம். நேயர்களே, நாம முன்பே சொன்னது போல நாம இங்கே எந்த கட்சியின் சரியோ தவறோன்னு வாதிட வரல. ஆமாம், அதை மறுபடியும் தெளிவுபடுத்திடுவோம். ஓட்டு வங்கி அப்படிங்கிற ஒற்றை இலக்குக்காக இந்த கலாச்சார மற்றும் உணவு பழக்க வேறுபாடுகளை எப்படி அரசியலாக்குறாங்க அப்படிங்கறத தான் இந்த வரலாற்று பதிவுகள் மூலமா நாம பார்க்க போறோம். தரவுகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். 1993ஆம் ஆண்டு ஆந்த்ரோபோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு மாபெரும் ஆய்வை நடத்தினாங்க. பீப்புள் ஆஃப் இந்தியா சர்வே, சரியா?
அதேதான். அந்த பீப்புள் ஆஃப் இந்தியா சர்வேல இந்தியாவோட 88% சமூகங்கள் அசைவம் சாப்பிடுறவங்க அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. 88ஆ? ஆமா, அது மட்டும் இல்ல. 2006ல நடந்த CNN IBN சர்வேயின் படி பிராமணர்கள்ல 45% பேர் அசைவம் சாப்பிடுறவங்க அப்படிங்கிற தகவல் பகிரப்பட்டிருக்கு. தொடக்கத்துல நாம பேசின அந்த பியூ சர்வேல கூட இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இருந்துச்சு. என்னது அது? அந்த 56% அசைவ இந்துக்கள்ல பலருக்கும் சில நிபந்தனைகள், அதாவது கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்காம். ஹஹா, அந்த செவ்வாய்க்கிழமை விரதம் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அதாவது செவ்வாய்க்கிழமைகள்ல சாப்பிட மாட்டாங்க, புரட்டாசி மாசம் முழுவதும் தொடமாட்டாங்க, இல்ல நவராத்திரி போன்ற குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டுமே அசைவத்தை தவிர்ப்பாங்க. ஆமா. ஆக பலருக்கும் அசைவம் அப்படிங்கிறது அன்றாட உணவு தான். சில நாட்கள் மட்டுமே ஒரு அடையாளத்துக்காக விரதம் இருக்கிறாங்க. இந்த தரவுகளோட அடிப்படையில தான் நாம இந்தியாவோட இன்றைய அரசியலையும் புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பீகாரோட ஒரு பிராந்திய தலைவரோட இணைந்து மட்டன் சமைக்கிற வீடியோ வெளியானது உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஆமா, அது ஒரு பெரிய செய்தியாச்சே. அத ஆளும் கட்சியான பாஜக கடுமையா விமர்சிச்சாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஓட்டு வங்கி அரசியல் தானே. சரியா சொன்னீங்க. ராகுல் காந்திக்கு தெரியும், பெருவாரியான SC, ST அப்புறம் OBC சமூக மக்கள் அசைவம் சாப்பிடுறவங்க. அவங்க இத குறையா நினைக்க மாட்டாங்கன்னு. அப்போ பாஜக விமர்சிச்சதுக்கு காரணம்? பாஜக இத விமர்சிச்சதுக்கு காரணம் அவங்களோட முக்கிய வாக்கு வங்கியான மேல்தட்டு சமூகங்களை ஈர்க்கிறதுக்காகத்தான். அரசியல் தலைவர்கள் எப்படி உணவை ஒரு அரசியல் குறியீடா பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத தரவுகள் மிக தெளிவா காட்டுது. கண்டிப்பா. ஆனா இதுல உச்சக்கட்ட முரண்பாடு என்னவென்றால், இது ஊருக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுறது போல இருக்கே. எப்படி சொல்றீங்க? வட இந்தியாவுல மாட்டுக்கறி சாப்பிட்றத பெரும் பாவமா காட்டுற அதே பாஜக 2017ல கேரளாவுல நடந்த ஒரு இடைத்தேர்தல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா தரமான மாட்டுக்கறி வழங்குவோன்னு வாக்குறுதி அளிச்சாங்களே. ஆமா, அது நடந்துச்சு. அது மட்டும் இல்ல, திரிபுரா அப்புறம் பிற வடகிழக்கு மாநிலங்கள்ல மாட்டுக்கறி தடைய பத்தி அவங்க மூச்சே விடுறதில்ல. ஒரு தேசிய கட்சி எப்படி மாநிலத்துக்கு மாநிலம் எப்படி முரண்பட முடியும்? இதுதான் புவியியல் அப்புறம் கலாச்சார யதார்த்தத்தை அரசியல் கட்சிகள் புரிஞ்சுகிட்டதுக்கான அடையாளம். ஓ, வடகிழக்கு மாநிலங்கள்லயும் கேரளாவிலையும் அசைவம், குறிப்பா மாட்டுக்கறி அப்படிங்கிறது அவங்களோட கலாச்சாரத்தோட ஒன்றிய ஒரு உணவு. ஆமா, அது சாதாரண ஒரு சாப்பாடு அவங்களுக்கு. அங்கே மாட்டுக்கறி சாப்பிடுறதுல எந்த சமூக இடிவும் கிடையாது. அங்க போய் வட இந்தியாவோட உணவு கட்டுப்பாட்டை விதிச்சா வாக்குகளை இழக்க நேரிடும்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ இடத்துக்கேத்த மாதிரி பாலிசி. ஆமா, அதனால வட இந்தியால ஒரு கொள்கை, கேரளால ஒரு கொள்கைன்னு மக்களோட உணவு புவியலுக்கு ஏற்ப தங்கள் அரசியலை அவங்க தகவமைச்சுக்கிறாங்க. ஆக புவியியல் அப்படிங்கிறது மெனுவை மட்டும் இல்ல, ஒரு நாட்டோட அரசியலையும் தீர்மானிக்குது. உண்மைதான். இந்த மாநிலங்களுக்கு இடையிலான வேறுபாட்டை காட்டும் புள்ளி விவரங்களை நான் பார்த்தப்போ ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அதுல என்ன கவனிச்சீங்க? கேரளாவுல வெறும் 2% பேர் தான் சைவம், மேற்கு வங்கத்துல 3% பேர் தான் சைவம். இந்த ரெண்டுமே கடலோர மாநிலங்கள். ஆனா நிலப்பரப்பால் சூழப்பட்ட விவசாயம் தழைத்தோங்கும் ராஜஸ்தான்ல 63% பேர் சைவம், ஹரியானாவுல 62% பேர் சைவம். ஆமா, புவியியல் அமைப்பே இங்க உணவை தீர்மானிச்சிருக்கு. இந்த புவியியல் வேறுபாட்டை தாண்டி இன்னொரு ஆச்சரியமான வேறுபாடும் இதுல இருக்கு. அது என்ன வேறுபாடு? அது பாலின வேறுபாடு, அதாவது ஜெண்டர் டிவைட். ஓ, உணவுல பாலின வேறுபாடா? ஆமா, NFHS 5, அதாவது தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு தரவுகளை ஆராய்ஞ்சா பெண்களை விட ஆண்களே அதிக அளவுல அசைவம் சாப்பிடுறாங்க அப்படிங்கிறது தெளிவா பதிவாயிருக்கு. நம்பர்ல சொல்லணும்னா 83% ஆண்கள் அசைவம் சாப்பிடும்போது பெண்கள் அது வெறும் 70% மட்டுமே இருக்கு. இது ஏன்? ஒரே வீட்டில் இருக்கிறவங்க எப்படி வெவ்வேறு உணவுகளை தேர்ந்தெடுக்கிறாங்க? இது பொருளாதார கட்டுப்பாடா இல்ல கலாச்சார கட்டுப்பாடா? ரெண்டுமே கலந்ததுதான். பல குடும்பங்கள்ல அசைவ உணவை வெளியில போய் வாங்குறதும் சாப்பிடுறதும் ஆண்களாவே இருக்காங்க. அது பிராக்டிகலா நடக்கிற ஒண்ணுதான். அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட புனிதம் அப்புறம் பாரம்பரியம் இதையெல்லாம் பாதுகாக்கிற பொறுப்பு பெண்கள் மேல திணிக்கப்படுது. ஆமா, கரெக்ட். அப்படிங்கறத இது அப்பட்டமா காட்டுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. உண்மையிலேயே ஒரு தட்டு உணவுக்கு பின்னாடி இத்தனை புவியியல், வரலாறு, உளவியல், அதிகாரம் அப்புறம் அரசியல் இருக்கு அப்படிங்கிறது மலைக்க வைக்குது. எனக்கும் அதே பிரமிப்பு தான் இருக்கு. நாம இந்த ஆழமான தேடலோட முடிவுக்கு வந்துட்டோம். இத சுருக்கமா தொகுத்து சொல்லணும்னா, சொல்லுங்க. இந்து மதம் அப்படிங்கிறது யாரோ ஒருவர் சொல்றது போன்ற ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரு மதம் அல்ல. கண்டிப்பா இல்ல.
சுடுகாட்டுல மனித மாமிசம் சாப்பிடுற அகோரி சந்நியாசிகளும் இதே மதத்துல தான் இருக்காங்க. ஆமா. வெளிநாட்டுக்கு பயணம் செய்யும்போது அசைவ வாசனையை தவிர்க்க தன் சொந்த பாத்திரங்களை எடுத்துட்டு போற திருமதி சுதாமூர்த்தி அவங்களும் இதே மதத்துல தான் இருக்காங்க. ரொம்ப அழகான ஒப்பீடு இது. இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட பலதரப்பட்ட மனிதர்களையும் அவங்களோட வாழ்வியலையும் உள்ளடக்கிய ஒரு பரந்தபட்ட கலாச்சாரம். இன்னைக்கு நாம பார்த்த தரவுகளும் வரலாறும் உணர்த்துற மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், என்ன பாடம்? காலநிலை மாற்றம், விலங்கு வதை, அப்புறம் தனிப்பட்ட உடல் நலம் இவையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு நபர் சைவ உணவை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது மிகச் சிறந்த முடிவு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆமா, அது ஒரு தனிப்பட்ட நன்னெறி, அதாவது பர்சனல் சாய்ஸ். சரியா சொன்னீங்க. ஆனா நான் சைவம் சாப்பிட்றதால உன்னை விட உயர்ந்தவனோ, நீ அசைவம் சாப்பிட்றதால என்னை விட தாழ்ந்தவனோ நினைக்கிறது முற்றிலும் வரலாற்று பிழை. சூப்பர். உணவு அப்படிங்கிறது ஒருபோதும் தார்மீக மேலாதிக்கத்துக்கோ இல்ல சாதிய படிநிலைக்கோ கருவியா மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நீண்ட நெடிய வரலாறு நமக்கு உணர்த்துது. மிக ஆழமான சரியான ஒரு பார்வை. சரி நேயர்களே, இவ்ளோ நேரம் பழங்கால வேதங்கள் தொடங்கி இன்றைய புள்ளி விவரங்கள் வரை அனைத்தையும் அலசினோம். விடைபெறும் முன் இந்த மூலாதாரங்கள்ல இல்லாத ஆனா உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு புதிய கேள்வியை நான் உங்ககிட்ட விட்டுட்டு செல்ல விரும்புறேன். என்ன கேள்வி அது? சற்று கற்பனை செஞ்சு பாருங்க நேயர்களே. அறிவியல் வேகமா வளர்ந்து வருது. எதிர்காலத்துல ஆய்வகத்தில் வளர்க்கப்படும் இறைச்சி, அதாவது லேப் க்ரோன் மீட், மிக சாதாரணமா நம் பயன்பாட்டுக்கு வரும்போது என்ன நடக்கும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. எந்த ஒரு விலங்கும் கொல்லப்படாத, ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாத, முற்றுமுழுதாக அகிம்சை முறையில ஆனா அறிவியல் ஆய்வகத்துல உருவாக்கப்பட்ட அந்த மாமிசத்தை, இந்த ஆயிரக்கணக்கான வருட பழமையான மத நூல்களும் கலாச்சார விதிகளும் எப்படி எதிர்கொள்ளும்? எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்காத அந்த உணவை அவங்க தூய்மையானதுன்னு ஏத்துக்குவாங்களா? இல்ல, ஆய்வகத்துல பிறந்தாலும் அது இறைச்சி அப்படிங்கறதால அசுத்தமானதுன்னு ஒதுக்கப்படுமா? அந்த சுவாரஸ்யமான சிந்தனையோடு இன்றைய டீப் டைவ் தேடலை நாம நிறைவு செய்வோம். உங்களின் நேரத்திற்கும் செவிசாய்த்தமைக்கும் மிக்க நன்றி. அறியாத தகவல்களோடு அடுத்த முறை சந்திப்போம்.